எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மெடிடேட்டர்ஸை தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. மெடிடேஷன் பண்ணுறவங்கள தானே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ்ன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை, மெடிடேஷன் பண்ணுறவங்கள தானே சொல்கிறாங்க. அந்த மெடிடேஷன் இந்த குரூப்பில் தானே, அந்த ஸ்டேஜில் தானே சொல்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ்ன்ட்டு. அது என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் மெடிடேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் யூ வில் நேச்சுரலி பிகம் அ வெஜிடேரியன். அதாவது வெஜிடேரியன் ஆகணும். அப்போ தான் நீங்கள் மெடிடேஷனில் ப்ரோக்ரஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் வெஜிடேரியன் ஆனீங்கன்னாக்கா யூ ஆர் அ ஃப்ரெண்ட் டு ஆல் த லிவிங் பீங்ஸ். எல்லா லிவிங் பீங்ஸ்க்கும் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மெடிடேட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லி நேச்சரோட இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் எதுக்கு பண்றோம் அப்படின்னாக்கா, செல்ஃப் மாஸ்டரிக்காக. செல்ஃப் மாஸ்டரினா டு மேக் எ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப். ஓகே, நம்மளோட மாஸ்டரி, ட்ரூ மாஸ்டரிய நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு, அந்த ட்ரூ மாஸ்டரிய ரியலைஸ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ எந்த மெடிடேட்டர் தன்னோட ப்ரோக்ரஸ் மேல 24/7 ஃபோக்கஸ்டா எப்பவுமே, ஓகே, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அதுல என்ன லெசன் இருக்கு, அந்த லெசன் மூலியமா நான் என்ன கத்துப்பேன், அந்த கத்துக்கிறது மூலியமா என்னோட சோல் மாஸ்டரி ஆகணும். ஸோ தட் இஸ் அ ரியல் மெடிடேட்டர், எ சின்சியர் மெடிடேட்டர். எ சின்சியர் மெடிடேட்டர்ன்றது எப்பவுமே தன்னோட ப்ரோக்ரஸ் மேல குறிக்கோளா இருப்பான், தன்னோட செல்ஃப் மாஸ்டரி மேல குறிக்கோளா இருப்பான். That is a real meditator, a sincere meditator. ஸோ அதுக்காக மை டியர் மாஸ்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ் கூப்பிடுறப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் யுவர் மாஸ்டரி, யூஆர் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஓன் செல்ஃப் ரியலைசேஷன். அதுக்காக மை டியர் மாஸ்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மை டியர் காட்ஸ் எதுக்கு கூப்பிடுறாங்கனாக்கா, அல்டிமேட்லி ஆல் கம் ஃப்ரம் த சேம் சோர்ஸ். உன்னோட மாஸ்டரி நீ ரியலைஸ் பண்ண பிறகு நீ 4 பேருக்கு சர்வீஸ் பண்ணணும். நீ 4 பேருக்கு சர்வீஸ் பண்ணாதான் யூ கேன் ரியலைஸ் காட். அந்த சர்வீஸ்ல தான் அந்த காட் ரியலைசேஷன் இருக்கு. சர்வீஸ் இஸ் எசென்ஷியல் டு ரியலைஸ் காட். அன்கண்டிஷனலா சர்வீஸ் பண்றப்போ தென் த காட் ரியலைசேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ அதுக்காக மை டியர் காட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்னாக்கா you have to be friendly to everybody. My dear masters anaka, you should always focus on your mastery to become perfect masters. Always focus on becoming perfect. அதாவது ஏற்கனவே நீங்க மாஸ்டர் தான், பட் யூ ஷுட் ஒர்க் ஆன் லிட்டில் மோர் பர்ஃபெக்ஷன். ஸ்கோப் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ஸ்கோப் இருக்கு, அது மேல ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே, உன்னோட யோசனைங்க அதை பர்ஃபெக்ட் ஆக்கு, உன்னோட பாவனைங்க அதை பர்ஃபெக்ட் ஆக்கு, உன்னோட பேச்சு அதை பர்ஃபெக்ட் ஆக்கு, உன்னோட செயல் அதை பர்ஃபெக்ட் ஆக்கு. ஸோ பாவனா க்ஷேத்திர, வாக் க்ஷேத்திர அண்ட் காரிய க்ஷேத்திர, இந்த 3 க்ஷேத்திரத்திலையும், க்ஷேத்திரான ஃபீல்டு, இந்த 3 ஃபீல்ட்லையும் யூ ஹேவ் டு பிகம் பர்ஃபெக்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட் பர்ஃபெக்ஷன் இன் ஆல் த 3 ஃபீல்ட்ஸ். பாவனா க்ஷேத்திரனாக்கா நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட யோசனைகள், ஃபீலிங்ஸ். வாக் க்ஷேத்திரனா நம்மளோட பேச்சு. காரியக்ஷேத்திர ஆர் குருக்ஷேத்திர அப்படின்னாக்கா த ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த 3 ஃபீல்ட்லையுமே பர்ஃபெக்ஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணு. உன்னோட ஃபோக்கஸ் பர்ஃபெக்ஷன் மேல இருக்கணும். அதுக்காக தான் நீ தியானத்துக்கு வந்திருக்க, அதை மறந்துடாத அப்படின்ட்டு சொல்றாங்க ஒவ்வொரு வாட்டியும். ஓகே, ஸோ மை டியர் காட்ஸ்னாக்கா, உனக்கு தெரிஞ்ச நல்லது 4 பேருக்கு கொடு. அப்பதான் உனக்கு தெரியாதது 4 பேரு உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. உன்கிட்ட என்ன இருக்கோ அது நீ 4 பேருக்கு கொடு. சர்வீஸ், 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 ஆல்வேஸ் சர்வீஸ். அது then you will realize godhood, my dear gods. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் எதில்? நம்ம எல்லாருமே வெஜிடேரியன்ஸ் ஆகிட்டோம். ஓகே, பை டிஃபால்ட் மெடிடேஷனுக்குள்ள வந்தாக்க 3/4 பேர் வெஜிடேரியன் ஆயிடுவாங்க. ஸோ ஃபோக்கஸ்ன்றது எங்க இருக்கும்னாக்கா செல்ஃப் மாஸ்டரி மேல இருக்கும். செல்ஃப் மாஸ்டரி மேல ஃபோக்கஸ் முதல்ல இருந்தாக்கா தென் உங்களோட மாஸ்டரி மூலியமா நீங்க 4 பேருக்கு சர்வீஸ் பண்ணலாம்.
நீங்க மாஸ்டர் இல்லாம அரைக்குறையா இருந்தீங்கன்னாக்கா என்ன சர்வீஸ் பண்ண போறீங்க? நீங்களே அரைக்குறைனாக்கா மிஸ்கைட் தான் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்டரி, யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் மாஸ்டரி. ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கணும், அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிறது 4 பேர் சொல்லி. ஓகே. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம வந்து ரொம்ப டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம லைஃப்ல இன்டிகிரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா என்லைட்மெண்ட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். நீங்க என்லைட்மெண்ட்டை தேடி போக வேண்டாம், என்லைட்மெண்ட் உங்களை தேடி வரும். ஓகே. ஸோ இதுல இந்த சர்வீஸ் என்ற கேட்டகரியில பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். சர்வீஸ்னாக்கா வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃபர்ஸ்ட், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களோட சந்தோஷத்துக்கு மட்டுமே. அதாவது இந்த சர்வீஸ் பண்ணனாக்கா, இந்த வாலண்டரி ஒர்க் பண்ணனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும் நீங்க பண்ற வாலண்டரி ஒர்க், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, பேரு, புகழ், ரெக்கக்னிஷன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களோட சந்தோஷத்துக்கு மட்டுமே நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் த ரியல் சர்வீஸ். அதுதான் சர்வீஸோட டெஃபினிஷன். ஓகே. அண்ட் நீங்க சர்வீஸ் பண்ணா மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த ஆத்ம திருப்தி இருக்கும். அந்த ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சர்வீஸ்ல மட்டுமே இருக்கும். அது எப்படி? நீங்க தியானம் பண்ணாக்காட்டி அந்த தியானத்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. தியானம் பண்ணா தவிர தியரிட்டிக்கலா என்ன சொன்னாலும் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் புரியாது. பட் தியானம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த தியானத்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு புரியும். அதே மாதிரி சர்வீஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆத்ம திருப்தினா எப்படி இருக்கும்ன்றது தெரியும். ஓகே. அண்ட் சர்வீஸ்ல கூட 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச பிறகு சர்வீஸ் பண்றவங்கள, ஜென்ரலா சர்வீஸ் பண்றவங்கள 3 கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஓகே. கேட்டகரி 1 யாரு அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த 3 கேட்டகரிஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ்ல 2 கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து பிசிக்கல் சர்வீஸ். செகண்ட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கர்ம யோகா பார்ட் 1ல இருப்பாங்க, அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. கர்ம யோகா பார்ட் 1, இந்த யோக பரம்பரை சொல்றப்ப நான் சொல்லியிருப்பேன் கர்ம யோகா பார்ட் 1, கர்ம யோகா பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிசிக்கல் சர்வீஸ் பண்றவங்க எல்லாருமே கர்ம யோகா பார்ட் 1ல இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து அன்னதானம் கொடுக்கறது, வஸ்திர தானம் கொடுக்கறது, ஸ்கூல்ஸ் கட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் காலேஜஸ் கட்டுறது, ஃப்ரீயா படிப்பு சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜஸ் கட்டுறது, இந்த மாதிரி பிசிக்கல் சர்வீசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்க கர்மயோகா பார்ட் 1. அதாவது அவங்க மெடிடேஷனுக்குள்ள ஒன்றும் வரல, அவங்க ஒன்றும் வரல, ஆனா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல இருப்பாங்க, ஒரு பாவத்துல இருப்பாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு திருப்தின்றது இருக்காது, ஏதோ ஒரு குறைவு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க ராஜயோகக்குள்ள போவாங்க. ராஜயோகானாக்கா மெடிடேஷன். ராஜயோக மெடிடேஷனுக்குள்ள போயிட்டு மறுபடியும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு தோணல் வரும். அது கர்மயோகா, அது வந்து கர்மயோகா பார்ட் 2. அது வந்து ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஸோ ஒன்ஸ் அவங்க மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்த பிறகு ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா, அதுதான் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஸோ சர்வீஸ்ல 2 கேட்டகரி, பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இந்த கர்மயோகா பார்ட் 1ல, அதாவது பிசிக்கல் சர்வீஸ் பண்றவங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பிசிக்கலா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்றவங்க வந்து பிசிக்கல் சர்வீஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும் பிசிக்கலா நான் எவ்வளவு சர்வீஸ் பண்ணாலும் அவங்க வந்து என் மேல திருப்பி டிபெண்ட் ஆவாங்க. அதாவது ஒருத்தனுக்கு வந்து பசி எடுக்குது, அவன் வந்து உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறான், நீங்க வந்து நல்ல சாப்பாடு போடுறீங்க அவனுக்கு, ஒரு சர்வீஸ் மாதிரி. அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு மறுபடியும் வருவான் உங்க வீட்டுக்கு முன்னாடி, நாளாண்டிக்கு மறுபடியும் வருவான். நீங்க கொடுக்க அவன் வந்துட்டே இருப்பான் மறுபடியும். பிசிக்கலா நீங்க கொடுக்க அவன் வந்து அந்த ஒரு டிபெண்டன்சின்றது கிரியேட் ஆயிடும். ஸோ ஆனா ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல அவங்க பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க.
அவங்களுக்கு வந்து டைரக்டா அவங்க ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீ தியானம் பண்ணு, தியானம் பண்ணி உன் வாழ்க்கையில நீ உன்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீ தான் பார்த்துக்கணும், இன்னொருத்தர்கிட்ட எல்லாம் நீ போய் கேட்கக்கூடாது, நீ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா, சிம்பிளா சொல்ல போனாக்கா, யார்கிட்டனா காசு இல்லைனாக்கா அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. நீ காசை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வழி சொல்லி கொடுத்துட்டு நீ உன்னோட காசை நீ சம்பாரிச்சுக்க போ அப்படின்னு சொல்லி அமைச்சிருவாங்க. ஸோ டிபெண்டன்சியை பிரேக் பண்ணிடுவாங்க. அதுதான் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல ஸ்பிரிச்சுவலாவும் பெனிஃபிட் இருக்கும், பிசிக்கலாவும் பெனிஃபிட் இருக்கும். ஆனா பிசிக்கல் சர்வீஸ்ல ஓன்லி பிசிக்கல் பெனிஃபிட், ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் பிளஸ் பிசிக்கல் பெனிஃபிட். அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவலா சர்வீஸ் பண்றவங்க வந்து தே ஆர் மோஸ்ட்லி இன்டு டீச்சிங். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டீச்சிங் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் அப்படின்ட்டு. அவங்க டீச் பண்ண பண்ண அவங்க நிறைய விஷயம் கத்துட்டே இருப்பாங்க. ஸோ தே வாண்ட் டு பி குட் டீச்சர்ஸ், ஸோ they become good students. Because they want to be good students, they become good teachers. It is interrelated. So they take the teaching as a profession. Spiritual teaching, the profession கிடையாது. They take spiritual teaching as service, as seva. Okay. So நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க டீச் பண்ண எடுத்த உடனே யாருமே புத்தா ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஓகே, யூ cannot be a great teacher the day one. With great practice, with great effort, நிறைய தப்பு தண்டாலாம் பண்ணி அந்த லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு நிறைய சாதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் யூ கேன் பி a great teacher. எடுத்த உடனே யாரும் கிரேட் டீச்சர் ஆயிட முடியாது. ஆரம்பத்துல நிறைய தவறுகள் பண்ணுவாங்க, அந்த தவறுல இருந்து அவங்க கத்துப்பாங்க. மீண்டும் மீண்டும் விடாமுயற்சியா அவங்க சர்வீஸ் பண்ணி 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 ஃபைனலி தே பிகம் a great teacher. நிறைய விஷயம் அவங்க டீச் பண்ணுவாங்க, அவங்களே சில கத்துப்பாங்க, அவங்க டீச் பண்ணுவாங்க, அவங்களே சில பர்ஃபெக்ஷன் பண்ணுவாங்க. So then they become a great teacher. Okay, so teaching is the best way of learning. Teaching is the best way of learning. சர்வீஸ்ல இத்தனை விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கேட்டகரிஸ்குள்ள போலாம். 3 categories of people. First category வந்து people with service intent. அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற இன்டென்ட் இருக்கு. That is the first category of people. Second category of people, they are service oriented. They are service oriented. That is a second category. Third category வந்து perfect masters of service. So 3 category இருக்கு. First category வந்து intent, people with the intent of service. Second category வந்து service oriented. Third category வந்து they become the masters. Chakravarti. Serviceல they become Chakravartis. They become the masters of service. So first category, second category, third category. மூணுமே சர்வீஸ் பண்ற ஆளுங்க தான். இந்த 3 கேட்டகரியில எந்தெந்த கேட்டகரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தே டேக் கேர் ஆஃப் தேர் அந்த ஃபேமிலி லைஃப், அந்த ஃபேமிலி தர்மா, வீடு, பசங்க, ஓகே, வீடு, காரு, புருஷன், பொண்டாட்டி, பசங்க, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் என்ஜாய்மெண்ட், ரிலாக்ஸேஷன், ஹாலிடேஸ், டூர்ஸ், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், அவங்களோட ஹாபீஸ், பர்சனல் ஹாபீஸ், பர்சனல் என்டர்டெயின்மெண்ட், பர்சனல் ஜாய், பர்சனல் பிளஷர்ஸ், இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இதுவும் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டும் கொஞ்சம் டைம் மிச்சம் இருக்கும். தே ஹாவ் சம் ஃப்ரீ டைம், ஸ்பேர் டைம். அந்த ஃப்ரீ டைம்ல, அந்த ஸ்பேர் டைம்ல 4 பேருக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அவங்களுக்கு என்ன, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அவங்க கிட்ட மியூசிக் இருந்தா அவங்க சுத்தி பக்கத்துல இருக்கிற அந்த பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு, பசங்களா வாங்க நான் மியூசிக் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களோட ஸ்பேர் டைமை அதுக்கு அந்த சர்வீஸ் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. காசு வாங்க மாட்டாங்க. காசு வாங்கினாக்கா அது வேற, அது தொழில், அது பிசினஸ். நான் சொல்றது சர்வீஸ். சர்வீஸ்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்க பண்றாங்க. அதே மாதிரி
அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும்னாக்கா ஃப்ரீயா பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு மெடிடேஷன் தெரியும்னாக்கா ஃப்ரீயா அவங்க சுத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல ஜூம் கிளாஸஸ்ல வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களோட ஃப்ரீ டைம்ல, ஸ்பேர் டைம்ல, அவங்களோட கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரிஸ், அவங்களோட என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ஃப்ரீ டைம்ல. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ஓரியன்டட். இவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபேமிலி தர்மா, அதாவது அவங்களோட வீடு, குடும்பம், அவங்களோட பசங்க, இதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டை கட் பண்ணிப்பாங்க. அவங்களோட பொழுதுபோக்கு அதை குறைச்சிக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு அந்த டைமையும் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னோட பொழுதுபோக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, 4 பேருக்கு நான் நல்லது பண்ணணும், நான் 4 பேருக்கு நல்லது பண்ணாக்கா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். என்னோட பொழுதுபோக்குல நான் ஒரு மூவிக்கு போறேன், நான் ஒரு ஹாலிடேக்கு போறேன், அதுல என்ன எனக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்குதோ அதை விட எனக்கு சர்வீஸ்ல எனக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது நிறைய அப்படின்ட்டு அதெல்லாம் குறைச்சிப்பாங்க. எல்லாம் பந்து, கிளப்ஸுக்கு போறது பந்து, மூவிஸுக்கு போறது பந்து, ஹாலிடேஸ்க்கு போறது பந்து, எல்லாத்தையும் பந்து பண்ணிட்டு ஓகே அவங்க ஃபேமிலி தர்மாஸ் வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க. பொண்டாட்டி பசங்க அந்த தர்மா அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு மற்ற நேரம்லாம் அவங்க சர்வீஸ் மேலேயே ஃபோக்கஸா இருப்பாங்க. அவங்க வந்து சர்வீஸ் ஓரியன்டட். செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி வந்து அவங்க வந்து இந்த சேவை பண்றதுல சக்கரவர்த்திங்க. அவங்க கிரேட் மாஸ்டர்ஸ். அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி தர்மாவும் பக்கத்துல வச்சிருவாங்க. 24/7 சர்வீஸ் மேலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹோல் வேர்ல்டு வசுதைவ குடும்பம், இந்த ஹோல் வேர்ல்டு, ஹோல் பிளானட் எர்த் அவங்களோட குடும்பம் மாதிரி. தன்னோட பிசிக்கல் குடும்பம் மட்டுமே தன் குடும்பம் கிடையாது, இந்த உலகமே என்னோட குடும்பம் அப்படின்ற நினப்புல 24/7 சர்வீஸ்ல இருப்பாங்க. ஒரு நெல்சன் மண்டேலா மாதிரி, ஒரு மகாத்மா காந்தி மாதிரி, ஒரு மதர் தெரீசா மாதிரி. ஸோ நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி, மதர் தெரீசாலாம் பிசிக்கல் சர்வீஸ்ல சக்கரவர்த்திங்க. ஓகே, ஸோ மகாத்மா காந்தி பண்ணது, நெல்சன் மண்டேலா பண்ணது, மதர் தெரீசா பண்ணதெல்லாம் பிசிக்கல் சர்வீஸ். ஸோ பிசிக்கல் சர்வீஸ்ல அவங்க சக்கரவர்த்திங்க. ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல யார் சக்கரவர்த்திங்க? ஒரு கௌதம புத்தா, ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட், ஒரு குரு நானக், இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல்ல பத்ரிஜி கூட எடுத்துக்கலாம். பத்ரிஜி கூட இந்த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல ஒரு சக்கரவர்த்தி. நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பிரமிட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க சர்வீஸ்ல சக்கரவர்த்திங்களா. உங்களுக்கு பேருங்க தெரியாது, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச பேருங்களா சொல்லணும்ட்டு தான் நான் ஜீசஸ் புத்தன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா, குடும்பமே இந்த உலகமே என்னோட குடும்பம் தான், இது நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த பிசிக்கல் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு ஃபேமிலி, இந்த வசுதைவ குடும்பம்ன்றது செப்பரேஷன் இருக்காது. ஓகே, ஸோ இது தேர்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலேருந்து செகண்ட் கேட்டகரிக்கு கிராஜுவேட் ஆவாங்க. செகண்ட் கேட்டகரியிலேருந்து தேர்ட் கேட்டகரிக்கு கிராஜுவேட் ஆவாங்க. ஆனா நீங்க எப்போ தேர்ட் கேட்டகரிக்கு கிராஜுவேட் ஆகுறீங்களோ, எப்போ நீங்க ஒரு சக்கரவர்த்தி, இந்த சர்வீஸ்ல, இந்த சேவால எப்போ நீங்க ஒரு சக்கரவர்த்தி ஸ்டேஜுக்கு நீங்க கிராஜுவேட் ஆகுறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு காட் ரியலைசேஷன், அப்பதான் நீங்க அகம் பிரம்மாஸ்மி ஸ்டேஜ்ல இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு கடைசி லைஃப் டைம். அந்த ஸ்டேஜ் போற வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ்லயே அத்தனை ஜென்மம் எடுப்பீங்க. ஓகே, ஸோ இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல அப்போ குடும்ப பொறுப்பெல்லாம் நம்ம விட்டுணுமா அப்படின்னாக்கா டெலிபரேட்டா விட வேண்டாம். பட் அவங்க ஃபோக்கஸ் மினிமமா இருக்கும், ரொம்ப மினிமமா அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு மேக்சிமம் they focus on service. நம்மளுக்கு கூட ஒரு பழமொழி இருக்கு, அந்த சேயிங் இருக்கு, பக்கத்து ஊரார் பசங்களை நம்ம ஊட்டி வளர்த்தா நம்ம பசங்க தானா வளரும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த சர்வீஸ். ஓகே, ஸோ மை டியர் காட்ஸ் என்ற இது வந்து யூ ஆர் சக்கரவர்த்தி இன் சர்வீஸ். ஓகே, எப்படி இருக்கு கான்செப்ட்? இதுல வந்து எந்த லெவல்ல யார் இருக்கிறாங்களோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சர்வீஸ் பண்ணணும்.
சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சுவாமி ராமா தெரியுமா உங்களுக்கு? த லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் புக் எழுதினவர் த சுவாமி ராமா. அவர் வந்து அவரோட யங்கர் டேஸ்ல அவருக்கு வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இதெல்லாம் அவருக்கு இருக்கு. பட் அவர் வந்து இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் 1940s இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வர, இந்தியாவுக்கு ஒரு இந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு பிரிட்டிஷர்ஸோட. அப்போ அவருக்கு வந்து நான் என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்கு கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் போயிட்டு என்னோட நாட்டுக்காக நான் போராடணும் இல்லையா, ஹேவ் டு அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லையா, நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எனக்கு இது இல்லை, நான் அங்க போகணும், நான் போய் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல போகணும் அப்படின்னு சொல்றப்போ அந்த சுவாமி ராமாவோட குரு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த பார்ட்டிசிபேஷன்லாம் நல்ல விஷயம்தான், ஆனா உன்னோட ஜென்ம பரம்பரையில நீ எடுத்திருக்கிற ஜென்மத்துக்கு உன்னோட லெவல் ஆஃப் எவல்யூஷனுக்கு அது சரி கிடையாது. உன்னோட லெவல் ஆஃப் எவல்யூஷனுக்கு நீ பண்ண வேண்டிய சர்வீஸ் நிறைய இருக்கு. இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற சர்வீஸை விட பல மடங்கு அதிக சர்வீஸ் நீ பண்ண போற. உன் லெவலுக்கு ஏத்த மாதிரி நீ சர்வீஸ் பண்ணு. இப்ப நீ வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிற, ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்டா இருக்க, அது மேல ஃபோக்கஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நீ உலகத்துக்கே சர்வீஸ் பண்ண போற, ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்ண போற, பெர்மனன்ட் சர்வீஸ் பண்ண போற. ஸோ சுவாமி ராமாவோட குருஸ் வந்து தே டிஸ்கரேஜ்ட் இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத, யூ ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஏன்னா நீ அந்த லெவல்ல இருக்கிறப்போ நீ அதுதான் பண்ணணும். ஸோ நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோமோ அந்த லெவலுக்கு தகுந்த நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சர்வீஸ்ன்றது நம்மளோட சந்தோஷத்துக்காக மட்டுமே. அப்படி பண்ணா மட்டும்தான் அது பேரு சேவா, அப்படி பண்ணா மட்டும்தான் அது பேரு சர்வீஸ். சில பேர் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஆனா ரெக்கக்னிஷன் எதிர்பார்ப்பாங்க, ஒரு நேம் அண்ட் ஃபேம், இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்புமே இருந்தாலுமே அது சர்வீஸ் கிடையாது. ரியல் சர்வீஸ்னாக்கா யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் அண்ட் யூ ஆர் டூயிங் ஒன்லி ஃபார் யுவர் ஜாய். தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் சர்வீஸ். அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு 3 கேட்டகரிஸ். ஓகே, அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு 2 டைப்ஸ், அந்த 2 டைப்ஸ்ல 3 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் டைப் பிசிக்கல் சர்வீஸ், அதுல 3 கேட்டகரிஸ். செகண்ட் டைப் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ், அதுலயும் 3 கேட்டகரிஸ். ஓகே, ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்றப்போ இட் இஸ் எ பெர்மனன்ட் சர்வீஸ். Physical service is temporary service. Spiritual service is permanent service. ஏன்னா உங்களோட சர்வீஸ் மூலமா அந்த எஃபெக்ட், பர்மனன்ட் இம்பாக்ட். அதாவது யாருக்கு நீங்க சர்வீஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு அது ஒரு பர்மனன்ட் இம்பாக்ட். ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல நீங்க ஒருத்தருக்கு போயிட்டு தியானம் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு, அவங்க அந்த அந்த ஜென்ம பரம்பரையில they progressed, they graduated. இட்ஸ் a permanent. ஒரு வாட்டி நீங்க தியானம் சொல்லி கொடுத்து அவங்க தியானம் பிராக்டிஸ் பண்ணி அவங்க ஒரு என்லைட்டட் மாஸ்டர் ஆனாங்கனாக்கா தட் இஸ் a huge impact, permanent change. ஒரு வாட்டி நீங்க தியானம் சொல்லி கொடுத்தா திருப்பி உங்ககிட்ட வர மாட்டாங்க. ஒரு வாட்டி தியானம் சொல்லி கொடுத்துட்டு அப்போ தீப பாபா போ அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. there is no dependency there. He becomes a master. ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டில் லைட் பண்ண மாதிரி. ஓகே, அண்ட் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்ணாக்கா அங்க ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் இருக்கும், பிசிக்கல் பெனிஃபிட் இருக்கும், 2 பெனிஃபிட் இருக்கும். பிசிக்கல் சர்வீஸ்ல ஓன்லி பிசிக்கல் பெனிஃபிட். சொல்லுங்க மேடம், கைடட் மெடிடேஷன் பத்தி உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சதா, இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு क्वेश्चंस இருக்கா? சார் ஆக்சுவலா வந்து நான் கூட கைடட் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அது என்னன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அப்புறமா ஆனாபானசதி பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகேங்க சார். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்குது, டைமென்ஷன்ஸ் பற்றி வேணும் சார், கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓகே, ஸோ நீங்க அட்டென்ட் பண்ண கைடட் மெடிடேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு சில கைடன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுத்தாங்க? ஸோ அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னாக்கா ஒர்க் பண்ணுறதுக்காக தான், தட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்காக கைட் பண்ணாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டுக்கோங்க அப்படின்னும் போது ஸோ நான் வந்து நான் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணேன். ஸோ எனக்கு அப்போ வந்து சங்கல்பாஸ் நீங்க சொல்றது சங்கல்பா ஆக்சுவலாக அது கைடட் மெடிடேஷன் தான், அது நான் பண்ணது அப்படிதான் சொன்னாங்க. ஸோ அப்படி
ஓகே, see that is good. இன்டென்ஷன்ஸ் வைஸா எல்லாமே நன்மைக்கே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை நீங்க இண்டிபெண்டா நீங்க ஆனாபான சதி பண்ணிக்கோங்க, இது மேல டிபெண்டன்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா தட் இஸ் ஆல்சோ குட். ஓகே, தட் இஸ் ஆல்சோ குட். எஸ் சார், அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க சார். ஓகே ஃபைன். அதாவது முதல்ல ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு வரவங்களுக்கு எல்லாம் ஒரு சாக்லேட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்த பிறகு ஓகே இப்போ நீங்க புக்கு திறந்து நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே ஃபைன் சார். இப்போ சில பேருக்கு வந்து ஆர்வமா இருக்கும், அது என்னது அது தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. ஸோ இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஓகே என்னன்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அது எல்லாமே கொஞ்சம் செய்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலா வந்து நான் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது கூட அப்படி. தட் இஸ் ரைட். எல்லா விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த கியூரியாசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங். எல்லாமே நான் சின்ன வயசுல எனக்கு வந்து சிகரெட் எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ சிகரெட் குடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஓகே, நேச்சுரல் தானே, எல்லா பசங்களுக்கும் கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ பியர் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறப்ப கேட்பேன், எங்க அம்மாவை கேட்பேன், எனக்கு சிகரெட்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த சினிமால எல்லாம் காட்டுறாங்கல்ல பியர் குடிக்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோ, அதுல தப்பே கிடையாது, ட்ரை பண்ணு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணாதானே உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், நீ ட்ரை பண்ணு அப்பதான் உனக்கு தெரியும், ஆனா அதுக்கு நீ அடிக்ட் ஆகாத, அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணு அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது அதை ட்ரை பண்ணணும் இல்லையா. ஸோ ட்ரை பண்றதுல தவறே கிடையாது. ஒவ்வொரு விஷயமே வந்து ட்ரை பண்றதுல தவறு கிடையாது. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப விபரீதமா இருக்கும், அது ட்ரை பண்ணாக்கா ரொம்ப கெடுதல்ல முடியும்னு நம்மளுக்கே தெரியும், அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. கியூரியாசிட்டி ஓகே அது எப்படி இருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் எடுத்தாக்கா வேற வழியே இல்லை, அவ்வளவுதான், கொலாப்ஸ் தான் தெரிஞ்சு அதை நான் ட்ரை பண்ணல, லைஃப்ல நான் ட்ரக்ஸ் ட்ரை பண்ணல. ஓகே, ஸோ சிலதெல்லாம் விபரீதமா இருக்கும் தெரிஞ்சு நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். பட் சிலது வந்து கிரே ஏரியால இருக்கும், சேஃப் சைடா, ஓகே ஒரு வாட்டி ட்ரை பண்ணா ஒன்றும் கெடுதல் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நான் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் ஹீலிங், ஏஞ்சல்ஸ், ஸ்டார் பீயிங்ஸ், ஓகே சேனலிங், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ், இன்ஸ்டண்டா இமீடியட்டா ஹீலிங் நடக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ், இந்த மாதிரிலாம் எல்லாமே நான் விட்னஸ் பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், அது ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி பண்றவங்களோட நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்கேன். ஸோ எனக்கு ஐ நோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் நான் பண்ண தொட்டு தான் எனக்கு இந்த சயின்ஸ் பத்தி புரியும், எனக்கு புரிஞ்சிருக்கு, அது புரிஞ்ச தொட்டு தான் உங்க முன்னாடி நான் பேசுறேன். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரை. ஓகே, யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் ட்ரூத் இஸ் வெரி சிம்பிள். உண்மை ரொம்ப சிம்பிள். என்னன்னாக்கா அப்போது இப்போ த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின், அதுதான் ட்ரூத். அந்த ட்ரூத்தை ஆணித்தனமா நம்ம பிரின்சிபல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு மற்றதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். பிரின்சிபல்ஸை விடக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, when it comes to the matters of opinion, go with the flow. Different people have different opinion, that's okay, go with the flow like a river. விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காங்க, when it comes to the matters of opinions, flow like a river. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்ல நான் பண்ற மெடிடேஷன் தான் கரெக்ட், இன்னொருத்தர் சொல்லுவான் நான் பண்ற மெடிடேஷன் தான் கரெக்ட், இன்னொருத்தர் சொல்லுவான் இல்ல மந்த்ரா மெடிடேஷன் தான் கரெக்ட், இன்னொருத்தர் சொல்லுவான் இல்ல கைடட் மெடிடேஷன் தான் கரெக்ட். யார் ஒப்பீனியன் அவங்களது, எல்லாருக்கும் ஃப்ரீ வில் இருக்கு, எவ்ரிபடி ஹேஸ் ரைட் டு ஹேவ் their own opinion. ஸோ அங்க வந்து சண்டை போடக்கூடாது, ஓகேப்பா நீ சொல்றதுதான் ரைட்டு ஓகே அப்படின்னு போயிட்டு இருக்கும். பட் when it comes to principles என்ன, அப்போது இப்போ, that is a principle. No killing animals, vegetarian, that is a principle. அங்க வரப்போ you should stand like a rock. So பிரின்சிபல்ஸ்ல நம்ம ராக் மாதிரி இருக்கும். ராக்னா என்ன, பெரிய கல். ஸோ யாரும் அசைக்க முடியாது, இடம் கொடுக்க கூடாது. ஸோ பிரின்சிபல்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னாக்கா அந்த பாத்தை டீவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. Okay, so that is important. So in the pyramid spiritual societies, what are core principles in be a master, never be a disciple, always be a master. So over what you Patriji வந்து my dear friends, my dear masters and my dear gods அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? எதுக்கோசரம் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு தெரியுமா? ஸோ எல்லாருமே வந்து மாஸ்டர்ஸா உருவாகக்கூடியவங்க தான். அந்த எந்த சோலா இருந்தானாலும் மாஸ்டர்ஸா உருவாகக்கூடியவங்க. அதனால அப்படி சொல்றாரு பத்ரிஜி.